கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாக இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவனுடைய கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல் அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்படுகிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல், இப்போ கவனிங்க, பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடுகள் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினால் வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். டக்குன்னு சொல்லிடுறேன் அது சுருக்கமாக. என்ன சொல்கிறாரு, நாங்கள்லாம் தேவனுடைய வேலையாட்களுக்கு அவர் சொன்ன வேலையை செஞ்சிகிட்டு இருக்கிறோம். திருச்சபையில் ஊழியம் செய்கிறதை பற்றி சொல்கிறார். வேலையாட்கள் செஞ்சிட்ருக்கு. இது எல்லாருக்கும் அப்ளை ஆகும். நீங்கள் ஒரு வேளை ஊழியத்தில் இல்லாமல் இருக்கலாம், வேறு இதில் இருக்கலாம். அழைப்பையும் அதை எப்படி நிறைவேற்றுறதையும் பற்றி சொல்கிறார். பண்ணிகிட்ருக்கிறோம். அதாவது நாங்கள் கட்டுகிறோம். தேவன் எதை கட்ட சொல்கிறாரோ அது நான் சபையை இது பண்ணிகிட்ருக்கிறேன். சபையை உட்காந்து அதை போதிச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இன்னொருத்தர் இன்னொரு காரியத்தை செய்கிறாங்க. இப்படி ஒருத்தர் ஒரு காரியத்தை கட்டுகிறோம் இல்லையா? கட்டும்போது 2 விதமாக கட்டுகிறோமா. ஒன்று பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் அப்படிங்கிற அந்த அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால், கட்டுறவன் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாரு அவன் கட்டுறதை. ஒன்று பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்கள்ன்ற கேட்டகரி, இன்னொன்று மரம் புல் வைக்கோல்ன்ற கேட்டகரி. எல்லாருடைய கிரியும் இப்படி தான் இருக்குதான். ஒன்று பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல்லாக இருக்கணும், இல்லை மரம் புல் வைக்கோலை போல் இருக்கணும் அவருடைய கிரியை. நான் செய்கிற கிரியை பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்கள் போல் இருக்கணும், இல்லை மரம் போல் வைக்கோலை போல் இருக்கணும். எதுவாக இருக்குது? என்னது பொண்ணு வெள்ளி விலையேற பெற்ற கல்னு தீர்மானிக்கிறது எது? நான் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஒரு காரியத்தை செய்தேன்னா அது அந்த கிரியை தேவனுடைய பார்வையில் பொன் வெள்ளி விலையேறு. நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல் 1000 மற்ற என்னுடைய இஷ்டப்படி நான் செஞ்சேன்னா குப்பை லாரி மாதிரி நாங்கள் நிறைய கொண்டு வரலாம். இவ்வளோ செஞ்ச ஆண்டவர், நான் இத்தனை வருஷமாக இவ்வளோ செஞ்சுருக்கிறேன்னு இம்ப்ரெசிவாக இருக்கலாம். லாரியை பார்த்தா அவ்வளோ லாரியில் இருக்கிறதையும் உள்ளங்கையில் இருக்கிற பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கற்களையும் கம்பேர் பண்ணால் கையில் இருக்கிறது அதிகம். அவ்வளோ லாரியில் வந்ததும் ஒன்றும் கிடையாது. என்ன சொல்கிறேன், கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் செய்யும்போது அதனுடைய வேல்யூ இஸ் மச் ஹையர், ரொம்ப உயர்வானது நீங்கள் செய்கிற மற்ற கிரியைகள் எல்லாத்தையோடைய தேவனுடைய பார்வையில். அதுவும் நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி செய்கிற கிரியையை கர்த்தர் என்ன சொல்கிறாரு, பொன்னு வெள்ளி விலையேறப்பெற்ற கற்கள். உண்மையான பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்கள் எது? பவுல் அப்போஸ்தலன் ஒரு பிரசங்கியார் சபையை கட்டிகிட்டு இருக்கிறாரு, ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை நடத்தி வழி நடத்திட்டு இருக்கிறாரு. உண்மையான பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் எது? அவர் செய்கிற தேவனுடைய சித்தத்தின்படி அவர் போய் எந்தெந்த ஊருக்கு போக சொன்னார், அங்கே போய் சபையை எப்படி கட்ட சொன்னார் அப்படி கட்டி அவர் செய்கிறார் பாருங்க. அதுதான் பொன் வெள்ளி, அதுதான் ரியல் கோல்டு, அதுதான் ரியல் சில்வர், அதுதான் ரியல் ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ். கர்த்தருடைய பார்வையில் பாருங்கள். நான் இப்போ ஒரு நாள் கர்த்தருக்கு முன்னால் போய் நிற்க போகிறோம். அதுதான் சொல்லுது, போகும்போது அவனுடைய கிரியை வெளிப்படுமா. பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்களை எரிச்சு போட முடியாது. புல் வைக்கோல் மரமெல்லாம் இருக்குது பாருங்கள், புஷ்ஷுன்னு எரிஞ்சு வெந்து போகுமா. எது மீறும்? பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்கள் மட்டும்தான் மீறும். அப்போ என்ன அர்த்தம்? இவன் மட்டும்தான் இப்போ ரிவார்டை பெறுவான், பலனை பெறுவான். அவங்கெல்லாம் லாரியாக கொண்டாந்தாலும் ஒன்றும் கிடைக்காது, எல்லாம் வெந்து போகும். தேவனுக்கு முன்னால் நிற்கும்போது அந்த நியாய தீர்ப்பில் அதெல்லாம் ஒன்றுலாம் போயிடும், சாம்பலாயிடும். இது நிற்கும், இதுக்கேற்ற ரிவார்டை அவன் பெறுவான்னு சொல்கிறாரு இல்லையா? அப்போ கர்த்தருடைய பார்வையில் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்கள் எது? நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற காரியங்கள். பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்கள் எது? நம்முடைய கிரியைகள், தேவனுடைய சித்தத்தின்படி செய்த கிரியைகள். நல்லா கவனிங்க, நான் போட்டிருக்கிற பொண்ணு இல்லை, என் வீட்டில் வச்சிருக்கிற தங்கம் இல்லை, என்கிட்ட எவ்வளோ டைமண்ட்ஸ் இருக்குதுன்ற அது இல்லை, என்கிட்ட எவ்வளோ காசு பணம் இருக்குதுன்ற அது இல்லை. கர்த்தருடைய பார்வையில் எது பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்களாக இருக்கிறது? எனக்கு அவர் கொடுத்த பொருளாதாரம், எனக்கு கொடுத்த பொன் வெள்ளியை வச்சு நான் என்ன பண்ணேன்,
அதுதான் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்களாக இருக்கிறது. அந்த விதத்தில் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது நிறைய பொண்ணு வெள்ளி விலையேறப்பெற்ற கற்கள் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். கடவுள் முன்னால் நிற்கும் போது என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? போய் நின்னோன்னு வா எத்தனை சவரன் வச்சுருக்கேன்னு கேட்க போகிறாரு கர்த்தர். அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு துச்சம், அது ஒன்றுமே கிடையாது. நீ எவ்வளோ டைமண்ட்ஸ் வச்சுருக்கிற, எத்தனை கோடி வச்சுருக்கேன்னு கேட்க போகிறாரு. கிடையவே கிடையாது. என்ன செஞ்சேன்னு கேட்க போகிறாரு. உன்ட்ட அவ்வளோ கொடுத்தனே, என்ன பண்ண, கொடுத்ததை வச்சு என்னவெல்லாம் நிறைவேற்றினேன், நான் சொன்னதை செஞ்சியா, நான் சொன்னபடி செய்தியா, அதுதான் கேட்க போகிறாரு. அது அவருடைய பார்வையில் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்களாக இருக்கிறது. நாமும் என்ன பண்ணணும், இன்னிலிருந்து அதை பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்களாக பார்க்கணும். எதை? கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற அத்தனை பொருளாதார ஆசீர்வாதத்தையும் வச்சு அவர் சொன்னதை செய்கிறோம் பாருங்கள், அதை தான் ரியல் கோல்டை நம்ம பார்க்கணும், அதை தான் ஒரு பெரிய சொத்தாக பார்க்கணும். இதை நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். பைபிளில் சொல்லியிருக்கு. நிறைய பிரச்சனை, நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, போகும்போது என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம். வெளிப்படுத்தல் 14-13 வாசித்து பாருங்கள். இது முதல் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர் தங்கள் பிரயாசங்களை ஓய்ந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். நான் போகும்போது கூடயே வரப்போகுதுங்க. எது வரப்போகுது? என் பொண்ணு வெள்ளி விலையேறப்பட்ட காட்டெலாம் வரல போகிறதில்ல. எது வரப்போகுது? நான் என்ன செய்தேன், நான் செய்த காரியங்கள் என் கூடயே வரப்போகுது. அதனால தான் ஏனோ தானோன்னு வாழ முடியாது, கரெக்டாக செய்யணும். இல்லைனா போகும்போது வெறுங்க ஏன்னா போக வேண்டியதுதான். ஆகவே இந்த உலகத்தில் எவ்வளோ எனக்கு இருந்ததுன்றது இல்லை, கர்த்தரை நான் அறிஞ்சிருந்தேன்னா, ஆசீர்வாதத்தில் வாழ்ந்தேன்னா, அதை கொண்டு என்ன செஞ்சேன், கர்த்தர் சொன்னதெல்லாம் செஞ்சேனா, அதுதான் முக்கியம். அதை நான் செய்யும்போது உண்மையான ஐஸ்வர்யான் நான், அதுதான் மெய்யான ஐஸ்வர்யம்.